பெட்டு கட்டில் பெட் இருக்குது பாருங்கள், பெட்டில் உட்காந்து பண்ண வேண்டாம். தரையிலனா வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஒரு மேட் மாதிரி போட்டு உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துக்கோங்க. கால்கள் கீழே வச்சுருந்தீங்கன்னா கால் பாதம் வந்து வெறும் தரையை படாமல் ஒரு மேட் மாதிரி போட்டுக்கோங்க. வஜ்ராசனம், சுகாசனம். சுகாசனம் அப்படின்னா சமணம் போட்டு உட்காருது, இல்லை சேரில் உட்காந்து சேராசனம் கூட உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு முத்திரை பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சக்தி உடல் முழுதும் பரவுது அப்படியே அந்த கான்செப்டில் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கண்ணை திறந்து அதுக்கப்புறம் வெளியில் வாங்க. அதாவது உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க. இன்னொன்று, தியானத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன தெரியுங்களா? தியானம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். தியானம் முடித்து வெளில வந்து உடனே அந்த வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது. பொறுமையாக இருங்க. இதுக்கு நிறைய பழக்கம் வேணும். இதுவரை நம்ம எப்படி பழகிருக்கோன்னா உடனே ரியாக்ட் பண்ணுறோம். இனிமேல் ரியாக்ட் பண்ணாதீங்க, மனசு தெளிவாக வைங்க. மனசு ஏன்னா நீங்கள் முத்திரை செய்கிறதுனால சக்தி கிடச்சது பாருங்கள், அந்த சக்தியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு செல்லுக்கும் போய் அது சேர்ந்து நமக்கு செல்லுக்குள்ளேருந்து ஆக்டிவேட் ஆகி அந்த சக்தி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம், ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 40 நாள் 1 மண்டலம் தொடர்ந்து செய்ய சொல்லுது. இதை பெண்கள் கேட்பீங்க, பீரியட்ஸ் அன்னைக்கு செய்யலாமா? தாராளமாக செய்யலாம்.